சிவாய. என் அன்பு குழந்தையே, சற்று நேரம் உன் ஓட்டத்தை நிறுத்து. உன் மனதிற்குள் இருக்கும் இரைச்சல்கள், குழப்பங்கள், கேள்விகள் அனைத்தையும் ஒரு கணம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆழமாக மூச்சுவிடு. இந்த நொடிகள் உனக்கானவை. இது எதேச்சையாக உன் கண்களில் படவில்லை. பிரபஞ்சத்தின் நாயகனாகிய நான், உன் தந்தை சிவன், உன் ஆன்மாவோடு பேச விரும்பும் தருணம் இது. கடந்த சில காலங்களாகவே உன் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல இருப்பதை நான் அறிவேன். இரவில் உலகம் முழுவதும் உறங்கிய பிறகு தனிமையின் இருளில் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் கைலாயத்தை வந்து சேர்ந்தன. சிவபெருமானே, நான் உன்னைத்தானே நம்பியிருந்தேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த தலைவிதி? நான் செய்த பாவம் என்ன? என் பிரார்த்தனைகள் மட்டும் ஏன் உன் காதுகளில் விழுவதே இல்லை? நீ சிலையாகிவிட்டாயா அல்லது என்னை கைவிட்டு விட்டாயா என்று நீ எழுப்பிய ஒவ்வொரு கேள்வியும் என் இதயத்தை தைத்தது. உன் நம்பிக்கை வறண்டு போகும் தருணத்தில், நீ சோர்வடைந்து கீழே விழும் இந்த தருணத்தில் உன்னை தாங்கி பிடிக்கவே நான் வந்திருக்கிறேன். என் மௌனத்தை பார்த்து நீ பயந்து விட்டாய். கடவுள் அமைதியாக இருக்கிறார், அவருக்கு என் வலி புரியவில்லை என்று நீ தவறாக நினைத்து விட்டாய். ஆனால் குழந்தையே, உண்மை அதுவல்ல. ஒரு பள்ளிக்கூடத்தை நினைத்து பார். பாடம் நடத்தும்போது ஆசிரியர் பேசுவார், விளக்குவார். ஆனால் பரீட்சை நடக்கும்போது அந்த ஆசிரியர் எப்படி இருப்பார்? மிக அமைதியாக ஒரு ஓரத்தில் நின்று மாணவர்களை கவனிப்பார் அல்லவா? அந்த அமைதிக்கு காரணம் அவர் மாணவனை கைவிட்டு விட்டார் என்பதல்ல, அவர் சொல்லிக் கொடுத்த பாடத்தை அந்த மாணவன் எப்படி சொந்தமாக சிந்தித்து எழுதுகிறான் என்பதை பார்க்கவே அந்த அமைதி. இப்போது உன் வாழ்க்கையில் நடப்பது ஒரு பரீட்சை காலம். அதனால்தான் நான் சற்று அமைதியாக ஒரு ஓரத்தில் நின்று என் பிள்ளை இந்த சூழ்நிலையை எப்படி தன் நம்பிக்கையால் சமாளிக்கிறான் என்று ரசித்துக் கொண்டிருக்கிறேன். பயப்படாதே. பரீட்சை நடக்கும்போது ஆசிரியர் வகுப்பறையை விட்டு வெளியேறுவதில்லை. அவர் அங்கேயே உன் அருகிலேயேதான் இருப்பார். விடை தெரியாமல் நீ திணறும்போது உன் உள்ளுணர்வாக வந்து நான் விடை சொல்வேன். என் மௌனம் உன்னை வளர்ப்பதற்கே தவிர உன்னை வருத்துவதற்கு அல்ல. நீ அடிக்கடி சொல்கிறாய், என் வாழ்க்கை ஒரு சுடுகாடு போல ஆகிவிட்டது, இருந்த சந்தோஷமெல்லாம் எரிந்துவிட்டது என்று. இதை கேட்டு நான் சிரிக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் சுடுகாட்டில் ஆடும் ஈசன். சுடுகாடு என்பது முடிவின் இடம் மட்டுமல்ல, அதுதான் புதிய ஆரம்பத்தின் இடம். உன் வாழ்க்கையில் பழைய சந்தோஷங்கள், பழைய உறவுகள், பழைய நம்பிக்கைகள், உனக்கு தேவையற்ற ஆணவம், பொய்மையெல்லாம் எரிந்து சாம்பலாகிவிட்டதே என்று நீ கதறுகிறாய். அந்த சாம்பல் மேட்டில்தான் நான் இப்போது நடனமாடிக்கொண்டிருக்கிறேன். உன் பழைய வாழ்க்கை எரிந்து போனது ஒரு வகையில் நல்லதுதான். ஏனென்றால் அதில் நிறைய பொய் இருந்தது, நிறைய ஏமாற்றம் இருந்தது, வேஷங்கள் இருந்தன. இப்போது அவை அனைத்தும் எரிந்துவிட்டன. மிச்சமிருப்பது நீ மட்டும்தான். இந்த சாம்பலிலிருந்துதான் ஒரு பீனிக்ஸ் பறவையைப் போல நீ புதிய அவதாரம் எடுக்கப் போகிறாய். நான் பூசியிருக்கும் திருநீறு உனக்குச் சொல்லும் பாடம் இதுதான். எல்லாம் எரிந்து போனாலும் எஞ்சியிருக்கும் சத்தியம் நான். உன் வாழ்க்கையில் எல்லாம் அழிந்துவிட்டது என்று நினைக்காதே. சத்தியமான நான் உனக்குள் மிச்சமிருக்கிறேன். அதுபோதும் இந்த உலகத்தையே வெல்ல. அன்று பார்க்கடலை கடைந்தபோது தேவர்கள் அமுதத்தை எதிர்பார்த்தார்கள். ஆனால் முதலில் வந்தது அமுதமல்ல, கொடிய ஆலகால விஷம். அதை கண்டு தேவர்களே பயந்து ஓடினார்கள். ஆனால் நான் ஓடவில்லை. அதை எடுத்து என் தொண்டையில் நிறுத்தினேன். இன்று உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடந்திருக்கிறது. நீ மகிழ்ச்சி என்ற அமுதத்தை தேடினாய். ஆனால் உனக்கு கிடைத்ததோ அவமானங்களும், துரோகங்களும், தோல்விகளும் என்ற விஷம். நீ அதை கண்டு பயந்து ஓடாதே. அந்த விஷம் என்னும் வலியை வெளியே துப்பவும் வேண்டாம். அதாவது எனக்கு இப்படி நடந்துவிட்டதே என்று தகுதியற்றவர்களிடம் சொல்லி புலம்பாதே. அதே சமயம் அதை உள்ளே விழுங்கவும் வேண்டாம். மனதிற்குள் வைத்து புழுங்கி உன்னை நீயே அழித்து கொள்ளாதே. அதை என்னைப் போல தொண்டையில் நிறுத்து. அதாவது அந்த வலியை ஒரு சக்தியாக மாற்று. உன்னை யார் அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவதே அந்த விஷத்தை நீ ஜீரணிக்கும் முறை. நீ வாங்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஒரு நீலகண்டனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. சாதாரண மனிதர்களால் இந்த வலியை தாங்க முடியாது. ஆனால் என் பிள்ளையான உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில்தான் இதை உனக்கு கொடுத்திருக்கிறேன். உனக்கு 2 கண்கள் மட்டும் இல்லை குழந்தையே. 2 புருவங்களுக்கு நடுவில் நான் கொடுத்த ஞானக்கண் என்னும் நெற்றிக் கண் இருக்கிறது. ஆனால் நீ அதை மூடி வைத்துவிட்டு இந்த உலகியல் கண்களால் மட்டுமே வாழ்க்கையை பார்க்கிறாய். அதனால்தான் அவன் என்னை ஏமாற்றிவிட்டான், இவள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று பயப்படுகிறாய். இந்த உலக கண்கள் மனிதர்களின் வேஷத்தை மட்டுமே காட்டும். ஆனால் உன் ஞான கண்ணை திறந்து பார். உன்னை சுற்றி நடக்கும் நாடகங்கள் புரியும். உனக்கு துரோகம் செய்தவர்கள் உண்மையில் உனக்கு துரோகம் செய்யவில்லை. அவர்கள் உன் கர்மவினையை தீர்க்க வந்த கருவிகள் என்பதையும், உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வந்தவர்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய்.
இனி பிரச்சனைகளுக்கான தீர்வை வெளியே தேடாதே. கண்களை மூடு, உள்ளே பார். அங்கே நான் ஜோதி வடிவாக இருக்கிறேன். அந்த ஒளி கிடைத்துவிட்டால் எந்த இருட்டும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரங்களில் நீ வருந்துகிறாய், என்னிடம் இப்போது ஒன்றுமே இல்லையே, என் கைகள் வெறுமையாக இருக்கிறதே என்று. நான் கையில் திருவோடேந்தி பிச்சை எடுக்கும் கோலத்தில் வந்தாலும் குபேரனுக்கே நிதி கொடுக்கும் தலைவன் என்பதை மறக்காதே. இன்று உன் கைகள் வெறுமையாக இருப்பதற்கு காரணம் இருக்கிறது. நிறைந்திருக்கும் பாத்திரத்தில் எதையும் ஊற்ற முடியாது, அது வழிந்துவிடும். வெறுமையான பாத்திரத்தில்தான் எதையும் புதிதாக நிரப்ப முடியும். உன் ஆணவம், உன் பழைய நினைவுகள், உன் கர்ம வினைகள் எல்லாம் காலியாகட்டும் என்றுதான் இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன். இப்போது நீ ஒரு காலி பாத்திரம். இனி பார், நான் அன்னை அன்னபூரணியை கொண்டு உன் வாழ்க்கையை எப்படி அக்ஷய பாத்திரமாக, அதாவது குறையாத செல்வமாக மாற்றுகிறேன் என்று. நீ இழந்த பணத்தை விட, நீ இழந்த புகழை விட பல மடங்கு உனக்கு திருப்பிக் கொடுப்பேன். இது ஈசன் வாக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் என்ற எதிர்கால பயம்தானே உன்னை ஆட்டி படைக்கிறது. காலனையே எட்டி உதைத்தவன் நான். என் பிள்ளை, நீ காலத்தைக் கண்டு பயப்படலாமா? நாளை என்பது என் கையில் இருக்கும் உடுக்கை போன்றது. நான் நினைத்தால் அது ஒலிக்கும், நான் நினைத்தால் அது அடங்கும். உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பது வானத்தில் இருக்கும் கிரகங்கள் அல்ல, உன் உள்ளத்தில் இருக்கும் நான். உனக்கு கெடுதல் செய்ய யாராவது மாந்திரீகம் செய்திருந்தாலும், கண் திருஷ்டி வைத்திருந்தாலும், சூழ்ச்சி செய்திருந்தாலும் அது என் காலடியில் இருக்கும் தூசுக்கு சமம். ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லும் இடத்தில் எந்த தீய சக்தியும் நெருங்க முடியாது. நீ ஒரு நெருப்பு பந்து. உன்னை தொட நினைப்பவர்கள் சாம்பல் ஆவார்கள். நீ கோவிலுக்கு வந்து எனக்கு பாலபிஷேகம் செய்வதை விட, பன்னீர் அபிஷேகம் செய்வதை விட, நீ உன் அறையில் தனிமையில் சிந்தினாயே, அந்த உண்மையான கண்ணீர்தான் எனக்கு பிடித்த சிறந்த அபிஷேகம். உன் பக்தி எவ்வளவு உண்மையானது என்று எனக்கு தெரியும். இனி அழாதே. உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். இனி உன் கண்கள் ஜொலிக்க வேண்டும். நீ நடக்கும்போது ஒரு தோல்வி உற்றவனைப் போல நடக்காதே. ஒரு ராஜாவைப் போல, ஒரு ராணியைப் போல தலை நிமிர்ந்து நட. ஏனென்றால் உனக்குள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இருக்கிறேன். கடைசியாக சொல்கிறேன் என் குழந்தையே, இரவின் மிக கடுமையான இருட்டு எப்போது இருக்கும் தெரியுமா? விடியற்காலை சூரியன் வருவதற்கு சற்று முன்புதான் இருட்டு மிக அடர்த்தியாக இருக்கும். இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டம் அந்த விடியற்காலை இருட்டு. அதாவது உன் வாழ்க்கையில் சூரியன் வரப்போகிறது. உன் வாழ்க்கை விடிய போகிறது. இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கு நான் தரும் பரிசு இந்த உலகம் இதுவரை கண்டிராததாக இருக்கும். உன் கவலையை விடு. உன் பாரத்தை என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. இனி நடப்பதெல்லாம் என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு இரு. எல்லாம் ஈசன் செயல். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஓம் நமசிவாய. இதை வாசிக்கும்போது கைலாயத்தின் உச்சியில் குளிர்ந்த காற்றிற்கு இடையே சிவபெருமானின் மடியில் தலை வைத்து அவர் உங்கள் தலைமுடியில் கைகோர்த்து ஆறுதல் சொல்லதாக நினைத்து கொள்ளுங்கள். ஓம் நமசிவாய. என் அன்பு குழந்தையே, சற்று நில். ஓடிக்கொண்டிருக்கும் உன் மனதை நிறுத்திவிட்டு என் வார்த்தைகளை மட்டும் கவனி. இது வெறும் செய்தி அல்ல, இது நான் உனக்கு அனுப்பிய ஓலை. இன்று இந்த நொடியில் எத்தனையோ வேலைகளுக்கு நடுவே உன்னை இந்த பக்கம் திரும்ப வைத்தது யார் என்று நினைக்கிறாய்? உன் விரல்களை இந்த செய்தியை நோக்கி நகர்த்தியது யார்? அது நான். இது இணையத்தின் அல்காரிதம் அல்ல, இது என் அன்பு என்னும் பாசம். கடந்த காலங்களில் பல இரவுகளில் உலகம் முழுவதும் உறங்கிய பிறகு தனிமையின் இருளில் நீ ஊமையாக அழுதது எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இந்த தலைவிதி? நான் செய்த பாவம் என்ன? என் பிரார்த்தனைகள் மட்டும் ஏன் இறைவனின் காதுகளில் விழுவதே இல்லை என்று நீ கேட்டு தலையணை நனைய அழுத ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் சாட்சி. உன் அழுகுரல் கைலாயத்தை அதிர வைத்திருக்கிறது. உன் நம்பிக்கை வறண்டு போகும் தருணத்தில், நீ சோர்வடைந்து கீழே விழும் தருணத்தில் உன்னை தாங்கி பிடிக்கவே இன்று இந்த செய்தியின் வடிவத்தில் நான் வந்திருக்கிறேன். இது வார்த்தைகள் அல்ல, இது உன் ஆன்மாவிற்கு நான் ஊட்டும் சஞ்சீவி மருந்து. ஒளியின் வலி. நீ சிலையாக மாறும் புனித தருணம். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த அவமானங்கள், துரோகங்கள், இழப்புகள், தோல்விகள், இவை எவையுமே உன்னை அழிப்பதற்காக வந்தவை அல்ல. என்னை நம்பு, நான் ஒருபோதும் என் குழந்தையை அழிக்க மாட்டேன். நீ ஒரு சாதாரண கூழாங்கல் அல்ல. நீ கருவறையில் அமரப்போகும் மூலவர் சிலை. ஒரு கல்லை சிலையாக மாற்ற வேண்டுமென்றால் சிற்பி அதை உளியால் செதுக்கத்தான் வேண்டும். தேவையற்ற பகுதிகளை வெட்டி எரியத்தான் வேண்டும். அந்த வலி இல்லாமல் வடிவம் கிடைக்காது. இப்போது நீ அனுபவிக்கும் வலி உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறது.
உனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் தெரியுமா? சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வந்த சுவடு தெரியாமல் மறைந்து போகிறவர்களுக்கு சோதனைகள் வராது. ஆனால் ஒரு சரித்திரத்தை உருவாக்கப் போகிறவன் நீ. பல 100 பேருக்கு வழிகாட்டப் போகிறவன் நீ. அந்த பெரும் பொறுப்பை சுமக்கக்கூடிய வலிமையான தோள்களை உனக்கு தருவதற்காகவே நான் உனக்கு இந்த பயிற்சிகளை தருகிறேன். இந்த தீ உன்னை சுட்டெரிக்காது. இது உன்னை புடம் போட்ட தங்கமாக மாற்றும். மாற்றத்தின் பேரலை. உள்ளே ஒரு அமைதி புரட்சி. இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது. ஆனால் அந்த மாற்றம் முதலில் உன் வெளியுலகில் தெரியாது, உன் உள்மனதில் தெரியும். நேற்று வரை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பதறி துடித்தாயே, இனிமேல் அந்த பதற்றம் உன்னிடம் இருக்காது. எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் என் தகப்பன் சிவன் பார்த்து கொள்வார் என்ற ஒரு அசைக்க முடியாத அமைதி உனக்குள் குடிகொள்ளும். இது சாதாரண அமைதி அல்ல, இது ஞானத்தின் அமைதி. உன் வாழ்க்கையில் சிலர் திடீரென்று உன்னை விட்டு விலகுவார்கள். காரணமே இல்லாமல் சண்டையிட்டு பிரிவார்கள். அவர்களை தடுக்காதே. காய்ந்த இலைகள் உதிர்வது மரத்தின் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உனக்கு தகுதியற்றவர்கள், உன் வளர்ச்சியை தடுப்பவர்கள், வேஷம் போட்டவர்கள் தானாகவே விலகுவார்கள். அவர்கள் விலகும் இடத்தில்தான் உண்மையான அன்பு கொண்ட, உன்னை தூக்கி நிறுத்தும் புதிய உறவுகள் வந்து சேரும். பழைய தோல் உரிகிறது, புதிய தோல் வளர்கிறது. காலதாமதம் சிவனின் இரகசிய திட்டம். எல்லோரும் முன்னேறிவிட்டார்கள், நான் மட்டும் தேங்கிவிட்டேனே என்று மற்றவர்களை பார்த்து பெருமூச்சு விடுவதை நிறுத்து. இது பந்தய களமல்ல, இது உன் வாழ்க்கை. ஒரு மாம்பழம் பழுப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அவசரத்தில் பறித்த காய் புளிக்கும், காலத்தில் கனிந்த பழமே இனிக்கும். உனக்கு கிடைக்க வேண்டியது ஏன் தாமதமாகிறது தெரியுமா? நான் அதை இன்னும் சிறப்பாக, இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் குறையில்லாததாக தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு ஒன்றை தாமதப்படுத்துகிறேன் என்றால், நான் ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். அவசரத்தில் கிடைக்கும் வெற்றி நிலைக்காது. ஆனால் என் அருளால் சரியான நேரத்தில் கிடைக்கும் வெற்றி உன் 7 தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கும். ஒரு அம்பு எவ்வளவு தூரம் பின்னே இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு வேகமாகவும் வெகு தூரமாகவும் அது பாய்ந்து செல்லும். நீ இப்போது பின்னே இழுக்கப்படுவது மிக பெரிய பாய்ச்சலுக்காகத்தான். உடைந்த இதயம். நான் உள்ளே நுழையும் வாசல். நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு இந்த துரோகம் என்று நீ குமுறுகிறாய். நீ உடைந்து போனதற்கு காரணம் உன் பலவீனம் அல்ல. இந்த உலகம் உன் அளவுக்கு தூய்மையானது இல்லை என்பதுதான் காரணம். உன் அன்பு புனிதமானது. அதை தாங்கும் சக்தி போலியான மனிதர்களுக்கு இல்லை. ஆனால் ஒன்று நினைவில் கொள், ஒரு வீடு முழுமையாக கட்டப்பட்டிருந்தால் அதற்குள் ஆற்று நுழையாது. எங்கெல்லாம் விரிசல்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒளி உள்ளே நுழையும். உன் இதயம் எப்போதெல்லாம் உடைக்கப்பட்டதோ அந்த விரிசல்களின் வழியாகத்தான் என் அருள் உனக்குள் நுழைந்திருக்கிறது. அந்த வழிகள் இல்லை என்றால் இன்று நீ என்னை தேடி வந்திருக்க மாட்டாய். உன்னை என் மடியில் கிடத்தவே நான் இந்த சூழ்நிலையை உருவாக்கினேன். நீ இழந்தது மனிதர்களைத்தான், ஆனால் நீ பெற்றது இறைவனை. வெற்றியின் உச்சம், மன்னிக்கும் மகத்தான மனம். சீக்கிரமே, மிக சீக்கிரம் உலகம் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும் ஒரு இடத்திற்கு நான் உன்னை உயர்த்துவேன். அன்று உன்னை ஏளனம் செய்தவர்கள், உன்னை மிதித்தவர்கள், உன்னை ஒதுக்கியவர்கள் அனைவரும் உன்னை பார்த்து வியப்பார்கள். ஆனால் அந்த தருணத்தில் உன் மனதில் அவர்களை பழிவாங்கும் எண்ணம் துளியும் இருக்காது. மாறாக அவர்களை பார்க்கும்போது உனக்கு பரிதாபம்தான் வரும். பாவம், அறியாமல் செய்துவிட்டார்கள் என்று ஒரு தாயின் உள்ளத்தோடு அவர்களை மன்னித்து கடந்து செல்வாய். யாரையும் வெறுக்காத, யாரையும் கண்டு பொறாமைப்படாத, யாரையும் பழிவாங்க நினைக்காத அந்த மனநிலை இருக்கிறதே, அதுதான் நான் உனக்கு தரும் உண்மையான பொக்கிஷம். அதுதான் சிவநிலை. அன்று நீ மனிதனாக இருக்க மாட்டாய், ஞானியாக உயர்ந்து நிற்பாய். இரகசியமே சக்தி. மௌனத்தை கடைப்பிடி. இனி வரும் காலங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இரு. நான் உனக்கு தரப்போகும் வாய்ப்புகள், வெற்றிகள், சந்தோஷங்களை ஊருக்கு தண்டோரா போடாதே. ஒரு விதை மண்ணுக்குள் இருட்டுக்குள் மௌனமாக இருக்கும்போதுதான் முளைவிடும். அதை தோண்டி வெளியே காட்டினால் சூரிய வெப்பத்தில் கருகிவிடும். உன் கனவுகளும் அப்படித்தான். அவை பழித்து மரமாகி நிழல் தரும் வரை இரகசியமாக வைத்துக்கொள். கண் திருஷ்டிக்கும் பொறாமை தீக்கும் உன் வளர்ச்சியை பலி கொடுக்காதே. நான் உனக்கு தரும் ஆசீர்வாதங்கள் மௌனத்தில்தான் வளரும். நீ அமைதியாக இரு. உன் வெற்றி சத்தமிடட்டும். இறுதி உறுதிமொழி. இதை உன் இரத்தத்தில் எழுதிக்கொள். நான் அனாதை அல்ல.
அகிலாண்டத்தை ஆளும் சிவனின் பிள்ளை. நீ செல்லும் பாதை சரியானது. உன் வேகம் சரியானது. நீ தாமதமாக வரவில்லை. இது உனக்கான நேரம். கடந்த கால தவறுகள், குற்ற உணர்ச்சிகள் அனைத்தையும் இப்போதே கழற்றி எறிந்துவிடு. அவை உனக்கு கிடைத்த பாடங்களை தவிர தண்டனைகள் அல்ல. இருளைக் கண்டு பயப்படாதே. என் நெற்றிக்கண் ஜோதி உனக்கு வழிகாட்டும். தனிமையைக் கண்டு கலங்காதே. உன் நிழலாக நான் உடன் வருவேன். வீழ்வதைக் கண்டு துவளாதே. ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கிவிட என் கைகள் நீளும். உன் பாரங்களையெல்லாம் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. இனி நடப்படி எதுவும் உன்னுடைய செயல் அல்ல. எல்லாம் என்னுடைய திருவிளையாடல். கண்களை மூடி ஆழமாக மூச்சுவிடு. ஓம் நம சிவாய. இனி எல்லாம் சுபமே. உன் வெற்றி உறுதி. இப்படிக்கு உன் தகப்பன். ஓம் நம சிவன். சிவாய. என் அன்பு குழந்தையே, சற்று நேரம் உன் ஓட்டத்தை நிறுத்து. உன் மனதிற்குள் இருக்கும் இரைச்சல்கள், குழப்பங்கள், கேள்விகள் அனைத்தையும் ஒரு கணம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆழமாக மூச்சுவிடு. இந்த நொடிகள் உனக்கானவை. இது எதேச்சையாக உன் கண்களில் படவில்லை. பிரபஞ்சத்தின் நாயகனாகிய நான், உன் தந்தை சிவன், உன் ஆன்மாவோடு பேச விரும்பும் தருணம் இது. கடந்த சில காலங்களாகவே உன் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல இருப்பதை நான் அறிவேன். இரவில் உலகம் முழுவதும் உறங்கிய பிறகு தனிமையின் இருளில் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் கைலாயத்தை வந்து சேர்ந்தன. சிவபெருமானே, நான் உன்னைத்தானே நம்பியிருந்தேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த தலைவிதி? நான் செய்த பாவம் என்ன? என் பிரார்த்தனைகள் மட்டும் ஏன் உன் காதுகளில் விழுவதே இல்லை? நீ சிலையாகிவிட்டாயா அல்லது என்னை கைவிட்டு விட்டாயா என்று நீ எழுப்பிய ஒவ்வொரு கேள்வியும் என் இதயத்தை தைத்தது. உன் நம்பிக்கை வறண்டு போகும் தருணத்தில், நீ சோர்வடைந்து கீழே விழும் இந்த தருணத்தில் உன்னை தாங்கி பிடிக்கவே நான் வந்திருக்கிறேன். என் மௌனத்தை பார்த்து நீ பயந்து விட்டாய். கடவுள் அமைதியாக இருக்கிறார், அவருக்கு என் வலி புரியவில்லை என்று நீ தவறாக நினைத்து விட்டாய். ஆனால் குழந்தையே, உண்மை அதுவல்ல. ஒரு பள்ளிக்கூடத்தை நினைத்து பார். பாடம் நடத்தும்போது ஆசிரியர் பேசுவார், விளக்குவார். ஆனால் பரீட்சை நடக்கும்போது அந்த ஆசிரியர் எப்படி இருப்பார்? மிக அமைதியாக ஒரு ஓரத்தில் நின்று மாணவர்களை கவனிப்பார் அல்லவா? அந்த அமைதிக்கு காரணம் அவர் மாணவனை கைவிட்டு விட்டார் என்பதல்ல, அவர் சொல்லிக் கொடுத்த பாடத்தை அந்த மாணவன் எப்படி சொந்தமாக சிந்தித்து எழுதுகிறான் என்பதை பார்க்கவே அந்த அமைதி. இப்போது உன் வாழ்க்கையில் நடப்பது ஒரு பரீட்சை காலம். அதனால்தான் நான் சற்று அமைதியாக ஒரு ஓரத்தில் நின்று என் பிள்ளை இந்த சூழ்நிலையை எப்படி தன் நம்பிக்கையால் சமாளிக்கிறான் என்று ரசித்துக் கொண்டிருக்கிறேன். பயப்படாதே. பரீட்சை நடக்கும்போது ஆசிரியர் வகுப்பறையை விட்டு வெளியேறுவதில்லை. அவர் அங்கேயே, உன் அருகிலேயேதான் இருப்பார். விடை தெரியாமல் நீ திணறும்போது உன் உள்ளுணர்வாக வந்து நான் விடை சொல்வேன். என் மௌனம் உன்னை வளர்ப்பதற்கே தவிர உன்னை வருத்துவதற்கு அல்ல. நீ அடிக்கடி சொல்கிறாய், என் வாழ்க்கை ஒரு சுடுகாடு போல ஆகிவிட்டது, இருந்த சந்தோஷமெல்லாம் எரிந்துவிட்டது என்று. இதை கேட்டு நான் சிரிக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் சுடுகாட்டில் ஆடும் ஈசன். சுடுகாடு என்பது முடிவின் இடம் மட்டுமல்ல, அதுதான் புதிய ஆரம்பத்தின் இடம். உன் வாழ்க்கையில் பழைய சந்தோஷங்கள், பழைய உறவுகள், பழைய நம்பிக்கைகள், உனக்கு தேவையற்ற ஆணவம், பொய்மையெல்லாம் எரிந்து சாம்பலாகிவிட்டதே என்று நீ கதறுகிறாய். அந்த சாம்பல் மேட்டில்தான் நான் இப்போது நடனமாடிக் கொண்டிருக்கிறேன். உன் பழைய வாழ்க்கை எரிந்து போனது ஒரு வகையில் நல்லதுதான். ஏனென்றால் அதில் நிறைய பொய் இருந்தது, நிறைய ஏமாற்றம் இருந்தது, வேஷங்கள் இருந்தன. இப்போது அவை அனைத்தும் எரிந்துவிட்டன. மிச்சமிருப்பது நீ மட்டும்தான். இந்த சாம்பலிலிருந்துதான் ஒரு பீனிக்ஸ் பறவையைப் போல நீ புதிய அவதாரம் எடுக்கப் போகிறாய். நான் பூசியிருக்கும் திருநீறு உனக்குச் சொல்லும் பாடம் இதுதான். எல்லாம் எரிந்து போனாலும் எஞ்சியிருக்கும் சத்தியம் நான். உன் வாழ்க்கையில் எல்லாம் அழிந்துவிட்டது என்று நினைக்காதே. சத்தியமான நான் உனக்குள் மிச்சமிருக்கிறேன். அதுபோதும் இந்த உலகத்தையே வெல்ல. அன்று பார்க்கடலை கடைந்தபோது தேவர்கள் அமுதத்தை எதிர்பார்த்தார்கள். ஆனால் முதலில் வந்தது அமுதமல்ல, கொடிய ஆலகால விஷம். அதைக் கண்டு தேவர்களே பயந்து ஓடினார்கள். ஆனால் நான் ஓடவில்லை. அதை எடுத்து என் தொண்டையில் நிறுத்தினேன். இன்று உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடந்திருக்கிறது. நீ மகிழ்ச்சி என்ற அமுதத்தை தேடினாய். ஆனால் உனக்கு கிடைத்ததோ அவமானங்களும், துரோகங்களும், தோல்விகளும் என்ற விஷம். நீ அதை கண்டு பயந்து ஓடாதே. அந்த விஷம் என்னும் வலியை வெளியே துப்பவும் வேண்டாம். அதாவது எனக்கு இப்படி நடந்துவிட்டதே என்று தகுதியற்றவர்களிடம் சொல்லி புலம்பாதே. அதே சமயம் அதை உள்ளே விழுங்கவும் வேண்டாம். மனதிற்குள் வைத்து புழுங்கி உன்னை நீயே அழித்துக் கொள்ளாதே. அதை என்னைப் போல தொண்டையில் நிறுத்து. அதாவது அந்த வலியை ஒரு சக்தியாக மாற்று. உன்னை யார் அவமானப்படுத்தினார்களோ
அவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவதே அந்த விஷத்தை நீ ஜீரணிக்கும் முறை. நீ வாங்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஒரு நீலகண்டனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. சாதாரண மனிதர்களால் இந்த வலியை தாங்க முடியாது, ஆனால் என் பிள்ளையான உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில்தான் இதை உனக்கு கொடுத்திருக்கிறேன். உனக்கு 2 கண்கள் மட்டும் இல்லை குழந்தையே, 2 புருவங்களுக்கு நடுவில் நான் கொடுத்த ஞானக்கண் என்னும் நெற்றிக் கண் இருக்கிறது. ஆனால் நீ அதை மூடி வைத்துவிட்டு இந்த உலகியல் கண்களால் மட்டுமே வாழ்க்கையை பார்க்கிறாய். அதனால்தான் அவன் என்னை ஏமாற்றிவிட்டான், இவள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று பயப்படுகிறாய். இந்த உலகக் கண்கள் மனிதர்களின் வேஷத்தை மட்டுமே காட்டும். ஆனால் உன் ஞானக் கண்ணை திறந்து பார், உன்னை சுற்றி நடக்கும் நாடகங்கள் புரியும். உனக்கு துரோகம் செய்தவர்கள் உண்மையில் உனக்கு துரோகம் செய்யவில்லை, அவர்கள் உன் கர்மவினையை தீர்க்க வந்த கருவிகள் என்பதையும் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வந்தவர்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். இனி பிரச்சனைகளுக்கான தீர்வை வெளியே தேடாதே, கண்களை மூடு, உள்ளே பார். அங்கே நான் ஜோதி வடிவாக இருக்கிறேன். அந்த ஒளி கிடைத்துவிட்டால் எந்த இருட்டும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரங்களில் நீ வருந்துகிறாய், என்னிடம் இப்போது ஒன்றுமே இல்லையே, என் கைகள் வெறுமையாக இருக்கிறதே என்று. நான் கையில் திருவோடேந்தி பிச்சை எடுக்கும் கோலத்தில் வந்தாலும் குபேரனுக்கே நிதி கொடுக்கும் தலைவன் என்பதை மறக்காதே. இன்று உன் கைகள் வெறுமையாக இருப்பதற்கு காரணம் இருக்கிறது. நிறைந்திருக்கும் பாத்திரத்தில் எதையும் ஊற்ற முடியாது, அது வழிந்துவிடும். வெறுமையான பாத்திரத்தில்தான் எதையும் புதிதாக நிரப்ப முடியும். உன் ஆணவம், உன் பழைய நினைவுகள், உன் கர்ம வினைகள் எல்லாம் காலியாகட்டும் என்றுதான் இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன். இப்போது நீ ஒரு காலி பாத்திரம். இனி பார், நான் அன்னை அன்னபூரணியைக் கொண்டு உன் வாழ்க்கையை எப்படி அக்ஷய பாத்திரமாக, அதாவது குறையாத செல்வமாக மாற்றுகிறேன் என்று. நீ இழந்த பணத்தை விட, நீ இழந்த புகழை விட பல மடங்கு உனக்கு திருப்பிக் கொடுப்பேன். இது ஈசன் வாக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் என்ற எதிர்கால பயம்தானே உன்னை ஆட்டி படைக்கிறது. காலனையே எட்டி உதைத்தவன் நான். என் பிள்ளை, நீ காலத்தைக் கண்டு பயப்படலாமா? நாளை என்பது என் கையில் இருக்கும் உடுக்கை போன்றது. நான் நினைத்தால் அது ஒலிக்கும், நான் நினைத்தால் அது அடங்கும். உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பது வானத்தில் இருக்கும் கிரகங்கள் அல்ல, உன் உள்ளத்தில் இருக்கும் நான். உனக்கு கெடுதல் செய்ய யாராவது மாந்திரீகம் செய்திருந்தாலும், கண் திருஷ்டி வைத்திருந்தாலும், சூழ்ச்சி செய்திருந்தாலும் அது என் காலடியில் இருக்கும் தூசுக்கு சமம். ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லும் இடத்தில் எந்த தீய சக்தியும் நெருங்க முடியாது. நீ ஒரு நெருப்பு பந்து, உன்னை தொட நினைப்பவர்கள் சாம்பல் ஆவார்கள். நீ கோவிலுக்கு வந்து எனக்கு பாலபிஷேகம் செய்வதை விட, பன்னீர் அபிஷேகம் செய்வதை விட, நீ உன் அறையில் தனிமையில் சிந்தினாயே, அந்த உண்மையான கண்ணீர்தான் எனக்கு பிடித்த சிறந்த அபிஷேகம். உன் பக்தி எவ்வளவு உண்மையானது என்று எனக்கு தெரியும். இனி அழாதே, உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். இனி உன் கண்கள் ஜொலிக்க வேண்டும். நீ நடக்கும்போது ஒரு தோல்வி உற்றவனைப் போல நடக்காதே, ஒரு ராஜாவைப் போல, ஒரு ராணியைப் போல தலை நிமிர்ந்து நட. ஏனென்றால் உனக்குள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இருக்கிறேன். கடைசியாக சொல்கிறேன் என் குழந்தையே, இரவின் மிக கடுமையான இருட்டு எப்போதிருக்கும் தெரியுமா? விடியற்காலை சூரியன் வருவதற்கு சற்று முன்புதான் இருட்டு மிக அடர்த்தியாக இருக்கும். இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டம் அந்த விடியற்காலை இருட்டு. அதாவது உன் வாழ்க்கையில் சூரியன் வரப்போகிறது, உன் வாழ்க்கை விடியப் போகிறது. இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கு நான் தரும் பரிசு இந்த உலகம் இதுவரை கண்டிராததாக இருக்கும். உன் கவலையை விடு, உன் பாரத்தை என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. இனி நடப்பதெல்லாம் என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு இரு, எல்லாம் ஈசன் செயல், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஓம் நமசிவாய. இதை வாசிக்கும்போது கைலாயத்தின் உச்சியில் குளிர்ந்த காற்றிற்கு இடையே சிவபெருமானின் மடியில் தலை வைத்து அவர் உங்கள் தலைமுடியில் கைகோர்த்து ஆறுதல் சொல்லதாக நினைத்து கொள்ளுங்கள். ஓம் நமசிவாய. என் அன்பு குழந்தையே, சற்று நில். ஓடிக்கொண்டிருக்கும் உன் மனதை நிறுத்திவிட்டு என் வார்த்தைகளை மட்டும் கவனி. இது வெறும் செய்தி அல்ல, இது நான் உனக்கு அனுப்பிய ஓலை. இன்று இந்த நொடியில் எத்தனையோ வேலைகளுக்கு நடுவே உன்னை இந்த பக்கம் திரும்ப வைத்தது யார் என்று நினைக்கிறாய்? உன் விரல்களை இந்த செய்தியை நோக்கி நகர்த்தியது யார்? அது நான். இது இணையத்தின் அல்காரிதம் அல்ல, இது என் அன்பு என்னும் பாசம். கடந்த காலங்களில் பல இரவுகளில் உலகம் முழுவதும் உறங்கிய பிறகு தனிமையின் இருளில் நீ ஊமையாக அழுதது எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இந்த தலைவிதி? நான் செய்த பாவம் என்ன? என் பிரார்த்தனைகள் மட்டும் ஏன் இறைவனின் காதுகளில் விழுவதே இல்லை என்று நீ கேட்டு தலையணை நனைய அழுத ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் சாட்சி. உன் அழுகுரல் கைலாயத்தை அதிர வைத்திருக்கிறது.
உன் நம்பிக்கை வறண்டு போகும் தருணத்தில், நீ சோர்வடைந்து கீழே விழும் தருணத்தில், உன்னை தாங்கி பிடிக்கவே இன்று இந்த செய்தியின் வடிவத்தில் நான் வந்திருக்கிறேன். இது வார்த்தைகள் அல்ல, இது உன் ஆன்மாவிற்கு நான் ஊட்டும் சஞ்சீவி மருந்து. ஒளியின் வலி, நீ சிலையாக மாறும் புனித தருணம். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த அவமானங்கள், துரோகங்கள், இழப்புகள், தோல்விகள், இவை எவையுமே உன்னை அழிப்பதற்காக வந்தவை அல்ல. என்னை நம்பு, நான் ஒருபோதும் என் குழந்தையை அழிக்க மாட்டேன். நீ ஒரு சாதாரண கூழாங்கல் அல்ல, நீ கருவறையில் அமரப்போகும் மூலவர் சிலை. ஒரு கல்லை சிலையாக மாற்ற வேண்டுமென்றால் சிற்பி அதை உளியால் செதுக்கத்தான் வேண்டும். தேவையற்ற பகுதிகளை வெட்டி எரியத்தான் வேண்டும். அந்த வலி இல்லாமல் வடிவம் கிடைக்காது. இப்போது நீ அனுபவிக்கும் வலி உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறது. உனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் தெரியுமா? சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வந்த சுவடு தெரியாமல் மறைந்து போகிறவர்களுக்கு சோதனைகள் வராது. ஆனால் ஒரு சரித்திரத்தை உருவாக்கப் போகிறவன் நீ. பல 100 பேருக்கு வழிகாட்டப் போகிறவன் நீ. அந்த பெரும் பொறுப்பை சுமக்கக்கூடிய வலிமையான தோள்களை உனக்கு தருவதற்காகவே நான் உனக்கு இந்த பயிற்சிகளை தருகிறேன். இந்த தீ உன்னை சுட்டெரிக்காது. இது உன்னை புடம் போட்ட தங்கமாக மாற்றும். மாற்றத்தின் பேரலை. உள்ளே ஒரு அமைதி புரட்சி. இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது. ஆனால் அந்த மாற்றம் முதலில் உன் வெளியுலகில் தெரியாது, உன் உள்மனதில் தெரியும். நேற்று வரை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பதறி துடித்தாயே, இனிமேல் அந்த பதற்றம் உன்னிடம் இருக்காது. எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் என் தகப்பன் சிவன் பார்த்து கொள்வார் என்ற ஒரு அசைக்க முடியாத அமைதி உன்னுக்குள் குடிகொள்ளும். இது சாதாரண அமைதி அல்ல, இது ஞானத்தின் அமைதி. உன் வாழ்க்கையில் சிலர் திடீரென்று உன்னை விட்டு விலகுவார்கள். காரணமே இல்லாமல் சண்டையிட்டு பிரிவார்கள். அவர்களை தடுக்காதே. காய்ந்த இலைகள் உதிர்வது மரத்தின் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உனக்கு தகுதியற்றவர்கள், உன் வளர்ச்சியை தடுப்பவர்கள், வேஷம் போட்டவர்கள் தானாகவே விலகுவார்கள். அவர்கள் விலகும் இடத்தில்தான் உண்மையான அன்பு கொண்ட, உன்னை தூக்கி நிறுத்தும் புதிய உறவுகள் வந்து சேரும். பழைய தோல் உரிகிறது, புதிய தோல் வளர்கிறது. காலதாமதம் சிவனின் இரகசிய திட்டம். எல்லோரும் முன்னேறிவிட்டார்கள், நான் மட்டும் தேங்கிவிட்டேனே என்று மற்றவர்களை பார்த்து பெருமூச்சு விடுவதை நிறுத்து. இது பந்தய களமல்ல, இது உன் வாழ்க்கை. ஒரு மாம்பழம் பழுப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அவசரத்தில் பறித்த காய் புளிக்கும், காலத்தில் கனிந்த பழமே இனிக்கும். உனக்கு கிடைக்க வேண்டியது ஏன் தாமதமாகிறது தெரியுமா? நான் அதை இன்னும் சிறப்பாக, இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் குறையில்லாததாக தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு ஒன்றை தாமதப்படுத்துகிறேன் என்றால், நான் ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். அவசரத்தில் கிடைக்கும் வெற்றி நிலைக்காது. ஆனால் என் அருளால் சரியான நேரத்தில் கிடைக்கும் வெற்றி உன் 7 தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கும். ஒரு அம்பு எவ்வளவு தூரம் பின்னே இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு வேகமாகவும் வெகு தூரமாகவும் அது பாய்ந்து செல்லும். நீ இப்போது பின்னே இழுக்கப்படுவது மிக பெரிய பாய்ச்சலுக்காகத்தான். உடைந்த இதயம், நான் உள்ளே நுழையும் வாசல். நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு இந்த துரோகம் என்று நீ குமுறுகிறாய். நீ உடைந்து போனதற்கு காரணம் உன் பலவீனம் அல்ல. இந்த உலகம் உன் அளவுக்கு தூய்மையானது இல்லை என்பதுதான் காரணம். உன் அன்பு புனிதமானது. அதை தாங்கும் சக்தி போலியான மனிதர்களுக்கு இல்லை. ஆனால் ஒன்று நினைவில் கொள், ஒரு வீடு முழுமையாக கட்டப்பட்டிருந்தால் அதற்குள் ஆற்று நுழையாது. எங்கெல்லாம் விரிசல்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒளி உள்ளே நுழையும். உன் இதயம் எப்போதெல்லாம் உடைக்கப்பட்டதோ அந்த விரிசல்களின் வழியாகத்தான் என் அருள் உனக்குள் நுழைந்திருக்கிறது. அந்த வழிகள் இல்லை என்றால் இன்று நீ என்னை தேடி வந்திருக்க மாட்டாய். உன்னை என் மடியில் கிடத்தவே நான் இந்த சூழ்நிலையை உருவாக்கினேன். நீ இழந்தது மனிதர்களைத்தான், ஆனால் நீ பெற்றது இறைவனை. வெற்றியின் உச்சம், மன்னிக்கும் மகத்தான மனம். சீக்கிரமே, மிக சீக்கிரம் உலகம் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும் ஒரு இடத்திற்கு நான் உன்னை உயர்த்துவேன். அன்று உன்னை ஏளனம் செய்தவர்கள், உன்னை மிதித்தவர்கள், உன்னை ஒதுக்கியவர்கள் அனைவரும் உன்னை பார்த்து வியப்பார்கள். ஆனால் அந்த தருணத்தில் உன் மனதில் அவர்களை பழிவாங்கும் எண்ணம் துளியும் இருக்காது. மாறாக அவர்களை பார்க்கும்போது உனக்கு பரிதாபம்தான் வரும். பாவம், அறியாமல் செய்துவிட்டார்கள் என்று ஒரு தாயின் உள்ளத்தோடு அவர்களை மன்னித்து கடந்து செல்வாய். யாரையும் வெறுக்காத, யாரையும் கண்டு பொறாமைப்படாத, யாரையும் பழிவாங்க நினைக்காத அந்த மனநிலை இருக்கிறதே,
அதுதான் நான் உனக்கு தரும் உண்மையான பொக்கிஷம். அதுதான் சிவநிலை. அன்று நீ மனிதனாக இருக்க மாட்டாய், ஞானியாக உயர்ந்து நிற்பாய். ரகசியமே சக்தி. மௌனத்தை கடைப்பிடி. இனி வரும் காலங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இரு. நான் உனக்கு தரப்போகும் வாய்ப்புகள், வெற்றிகள், சந்தோஷங்களை ஊருக்கு தண்டோரா போடாதே. ஒரு விதை மண்ணுக்குள் இருட்டுக்குள் மௌனமாக இருக்கும்போதுதான் முளைவிடும். அதை தோண்டி வெளியே காட்டினால் சூரிய வெப்பத்தில் கருகிவிடும். உன் கனவுகளும் அப்படித்தான். அவை பழித்து மரமாகி நிழல் தரும் வரை ரகசியமாக வைத்துக்கொள். கண் திருஷ்டிக்கும் பொறாமை தீக்கும் உன் வளர்ச்சியை பலி கொடுக்காதே. நான் உனக்கு தரும் ஆசீர்வாதங்கள் மௌனத்தில்தான் வளரும். நீ அமைதியாக இரு. உன் வெற்றி சத்தமிடட்டும். இறுதி உறுதிமொழி. இதை உன் இரத்தத்தில் எழுதிக்கொள். நான் அனாதை அல்ல, அகிலாண்டத்தை ஆளும் சிவனின் பிள்ளை. நீ செல்லும் பாதை சரியானது. உன் வேகம் சரியானது. நீ தாமதமாக வரவில்லை. இது உனக்கான நேரம். கடந்த கால தவறுகள், குற்ற உணர்ச்சிகள் அனைத்தையும் இப்போதே கழற்றி எறிந்துவிடு. அவை உனக்கு கிடைத்த பாடங்களை தவிர தண்டனைகள் அல்ல. இருளைக் கண்டு பயப்படாதே. என் நெற்றிக்கண் ஜோதி உனக்கு வழிகாட்டும். தனிமையைக் கண்டு கலங்காதே. உன் நிழலாக நான் உடன் வருவேன். வீழ்வதைக் கண்டு துவளாதே. ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கிவிட என் கைகள் நீளும். உன் பாரங்களையெல்லாம் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. இனி நடப்படி எதுவும் உன்னுடைய செயல் அல்ல, எல்லாம் என்னுடைய திருவிளையாடல். கண்களை மூடி ஆழமாக மூச்சுவிடு. ஓம் நம சிவாய. இனி எல்லாம் சுபமே. உன் வெற்றி உறுதி. இப்படிக்கு உன் தகப்பன். ஓ